ஒன்றுமில்லாத ஒரு முழுமையான வெறுமையில இருந்து இப்போ நீங்க இத உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் பிரபஞ்சத்தோட பயணம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்பவே ஆழமான கேள்வி இது. உங்கள சுத்தி கொஞ்சம் பாருங்க. நீங்க பாக்குற பொருட்கள், சுவாசிக்கிற காற்று, தலைக்கு மேல இருக்கிற வானம், ஏன் இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட எந்த ஒரு அடிப்படை பொருளுமே இல்லாத ஒரு இருண்ட காலியான இடத்திலிருந்து எப்படி வந்திருக்க முடியும்? ஆமா. இந்த பிரம்மாண்டமான கேள்விக்கான விடைய தேடி அறிவியலும் சரி தத்துவமும் சரி பல நூற்றாண்டுகளா பயணிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல மிகவும் சிக்கலான அந்த பரிணாம வளர்ச்சிய ரொம்ப நேர்த்தியாவும் தர்க்க ரீதியாவும் புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதார குறிப்புகள் ரொம்பவே ஆழமானவை. அதாவது வேதாத்ரி மகரிஷியோட பிரபஞ்ச பரிணாமமும் உயிர்களின் பரிணாமமும் பற்றிய வியக்க வைக்கிற சிந்தனைகளை தான் இன்னைக்கு நம்ம விரிவாக விவாதிக்க போறோம். இது அறிவியலையும் மெஞ்ஞானத்தையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பார்வை. இந்த பயணம் மிக மிக நுட்பமானது. நாம சாதாரணமா பார்க்குற உலகத்துக்கு பின்னால் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத இயக்கங்களை இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா விளக்குது. பிரபஞ்சத்தோட தோற்றம் பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு, அதிலிருந்து படிப்படியா உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறத ஒரு தொடர்ச்சியான சங்கிலியா இந்த குறிப்புகள் முன்வைக்குது. இதையெல்லாம் எந்த விதமான குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிப்போம். தொடக்கம்னா எதுவுமே இல்லாத ஒரு நிலை. ஆமா, பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துல எதுவுமே இல்ல, ஒரு சுத்த வெளி அல்லது இறைவெளி மட்டுமே இருந்துச்சுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆனா அந்த வெறுமை அப்படிங்கறது சும்மா இருக்கிற ஒரு வெற்றிடம் கிடையாது. அது தன்னைத்தானே தொடர்ந்து இடைவிடாம அழுத்திக் கொள்ளும் தன்மையை கொண்டதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காலியான இடம் எப்படி தன்னைத்தானே அழுத்திக்க முடியும்? இத ஒரு எளிய காட்சியோட நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ஒரு மாபெரும் எல்லையற்ற கடல் அமைதியா இருக்குன்னு வெச்சுப்போம். அந்த அமைதியான நீர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் கூடும்போது அங்க ஒரு சுழல் உருவாகுது இல்லையா? ஆமா, தண்ணீர் தன்னைத்தானே சுத்திட்டு ஒரு மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும் போது ஒரு சுழல் நீர் உருவாகும். எக்ஸாக்ட்லி. அதே போலதான் எல்லையற்ற அந்த சுத்த வெளி தன்னைத்தானே எல்லா திசைகள்ல இருந்தும் அழுத்திக்கும் போது அந்த அதீத அழுத்தத்தின் காரணமா ஒரு புள்ளில ஒரு நுண்ணிய சுழற்சி ஏற்படுது. இந்த சுழற்சியத்தான் ஒரு துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓ, அப்போ பொருளே இல்லாத இடத்துல அழுத்தத்தின் காரணமா ஏற்பட்ட ஒரு சுழற்சி தான் முதல் பொருளா மாறுது. இதத்தான் மகரிஷி வேதாந்தம் துகள் அப்படின்னு குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, இத நீங்க இன்றைய நவீன அறிவியலான குவாண்டம் இயற்பியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அணுவுக்கும் கீழே சென்று ஆராயும் போது குவார்க் துகள்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கும் இந்த வேதாந்த் துகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நாம பார்க்க முடியும். இப்படி ஆங்காங்கே உருவாகி சுழல்ற எண்ணற்ற வேதாந்த் துகள்களோட மொத்த தொகுப்பத்தான் நாம விண்கலம் அல்லது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒப்பீடு ரொம்பவே பொருத்தமானது. நவீன அறிவியல் எந்த அடிப்படை துகளை பற்றி பேசுதோ அதையே இந்த தத்துவம் வேதாந்த் துகள்னு சொல்லுது. இங்கே நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் விதி ஒன்னு இருக்கு. அது என்ன விதி? இந்த வேதாந்துகள் தனியாவோ சுதந்திரமாவோ சுழலல. அதைச் சுத்தி அந்த எல்லையற்ற சுத்த வெளி சூழ்ந்து அதை தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் துகள் சுழலுது, மறுபக்கம் வெளி அதை அழுத்துது. இதனால அங்கே ஒரு உரசல் ஏற்படுது. இந்த இடத்துல தான் ஆதாரங்கள்ல உள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது. அந்த உரசலால காந்த அலைகள் உருவாகுதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சப்போ அன்றாட நாம பார்க்குற ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டைனமோ பத்தி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஒரு டைனமோ அல்லது மின்னாக்கி எடுத்துப்போம். அது சுழலும் போது அதுக்குள்ள இருக்கிற காந்த புலங்கள்ல ஏற்படுற உரசால மின்சாரம் உற்பத்தி ஆகுது இல்லையா? ஆமா, அதே மெக்கானிசம் தான் இங்கேயும். அதே போலவே இந்த நுண்ணிய வேதாந்த் துகள் சுழலும் போது வெளியின் உரசால அதிலிருந்து காந்த அலைகள் தொடர்ச்சியா உற்பத்தி ஆகுது. மேலும் வியப்பான உண்மை என்னன்னா, அப்படி உற்பத்தியாகிற அலைகள் மீண்டும் அந்த வெளியிலேயே பரவி கரைஞ்சு மறைஞ்சிடுது. இது ஒரு முடிவற்ற சுழற்சியா தொடருது. டைனமோவோட செயல்பாடு இது விளக்க மிக சரியான ஒரு வடிவம். துகள் சுழல்வதும் காந்த அலைகளும் உருவாவதும் அவை வெளியிலே கரைவதும் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கம். ஆனா இது இப்படியே தொடர்ந்தா பரிணாமம் எப்படி நிகழும்? இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அந்த மாற்றம் எப்படி நடக்குது? நாட்கள் செல்ல செல்ல சுத்தவெளியோட இடைவிடாத உரசலால முதலில் தோன்றிய அந்த வேதாந்துகளோட சுழற்சி வேகம் படிப்படியா குறைய தொடங்குது.
ஒரு பம்பரத்தை நம்ம சுழற்றி விடும்போது தரையின் உரசலால அதோட வேகம் சிறிது நேரத்துக்கு பிறகு குறையுது இல்லையா? அதே போன்ற ஒரு நிலைதான் இதுவும். வேகம் குறையும் போது அந்த துகளோட தன்மையில என்ன மாதிரியான மாற்றம் வருது? சுழற்சி வேகம் அதிகமா இருக்கும்போது அந்த துகளுக்கு ஒரு விலக்கு விசை இருக்கும். அதாவது மற்ற துகள்களை தன்னை விட்டு தள்ளி வைக்கிற சக்தி அதன்கிட்ட இருக்கும். ஆனா உரசலால வேகம் குறையும் போது அதோட விலக்கு விசை குறையுது. அப்போ அந்த சுற்றியுள்ள சுத்தவெளியோட அழுத்தம் அதிகமா இருக்கிறதால இரண்டாவதா தோன்றிய மற்ற வேதாந்த் துகள்கள் இந்த முதல் துகளோட அருகே நெருங்கி வரத் தொடங்குது. ஆமா, இப்படி பல்லித் துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இயங்கத் தொடங்குது. இந்த துகள்களோட கூட்டமைப்பு தான் அணுக்களா மாறுது. நாம பள்ளியில வேதியியல்ல படிச்ச எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இப்படி உருவான கூட்டமைப்புகள் தான். இந்த அணுக்கள் மேலும் ஒன்னு சேரும்போது தான் காற்றின் மூலக்கூறுகள் உருவாகுது. கரெக்ட். கண்ணுக்கு தெரியாத அந்த விண்கலத்திலிருந்து முதல் பூதமான காற்று உருவான விதம் இதுதான். இந்த காற்றுல தோன்ற காந்த அலைகள் தான் ஒலி அலைகளா மாறி பயணிக்குது. அதனாலதான் காற்றில்லாம ஒலியால பயணிக்க முடியறதில்ல அப்படிங்கிறது தர்க்க ரீதியா ரொம்ப தெளிவா புரியுது. இது பிரபஞ்ச பரிணாமத்தோட முதல் படி. இத தொடர்ந்து நிலம், நீர், நெருப்பு இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான இயற்கை விதியை நாம கருத்துல கொள்ளணும். கனமான பொருட்கள் எப்போதுமே மையத்தை நோக்கி நகரும் தன்மை கொண்டவை. அப்போ விண்கலத்தை விட காற்று மூலக்கூறுகள் அடர்த்தியானவை, கனமானவை. எனவே காற்று மையத்தை நோக்கி நகர்ந்து ஒரு பெருங்கூட்டமா சுழலுது. அந்த மையக்காற்று சுத்தி அடர்த்தி குறைவான விண்கலம் சுழலுது. சரியா சொன்னீங்க. இது வெங்காயத்தோட சருகுகள் போல ஒரு அடுக்கடுக்கான அமைப்பா மாறுது. மையத்துல காற்று, அதைச் சுத்தி விண்கலம். சரி, அதன் பிறகு எப்படி நெருப்பு உருவாகுது? காற்றிலிருந்து நெருப்பு அப்படிங்கிறது சற்று முரண்பாடா தோணுதுரோ? முரண்பாடு போல தோன்றினாலும் அதுக்குள்ள ஒரு தெளிவான அறிவியல் இருக்கு. மையத்துல திரண்டிருக்கிற காற்றுல உள்ள வேதாந்த் துகள்களோட சுழற்சி வேகம் வெளியோட அழுத்தத்தால இன்னும் குறையுது. வேகம் குறையும்போது விலக்கு விசை மேலும் குறைஞ்சு அணுக்கள் முன்பே விட மிக நெருக்கமா வந்து இயங்குது இல்லையா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அளவுக்கு அதிகமா அணுக்கள் நெருக்கப்படும் போது அங்க என்ன நடக்கும்? அதீத அழுத்தம் ஏற்படும். அந்த பயங்கரமான அழுத்தத்தால தான் நெருப்பு அல்லது அழுத்த காற்று உருவாகுது. ஓ, அணுக்களின் அதீத நெருக்கமே நெருப்பா மாறுது. இந்த நெருப்புல அந்த காந்த அலைகள் என்னவா மாறுது? காற்றில் ஒளிலா மாறிய காந்த அலைகள் நெருப்புல வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் தன்மாற்றமடையுது. இரு கைகளை வேகமா உரசினா வெப்பம் உருவாகிறத போல அணுக்களின் அதீத நெருக்கமும் உரசலும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருது. இத புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்த அடுக்குகள் மிக எளிதா விளங்கிடும். காற்றை விட இந்த அழுத்த காற்று, அதாவது நெருப்பு அடர்த்தியானது, கனமானது. அதனால இப்போ அது மையத்துக்கு போயிடுது. ஆமா, மையத்துல நெருப்பு, அத சுத்தி காற்று, அத சுத்தி விண்கலம் என்ற அமைப்பு உருவாகுது. அடுத்த கட்டமா இந்த நெருப்பும் காற்றும் ஒண்ணுக்கொன்னு இடைவெளியை நிரப்பிக்கிட்டு இயங்கும்போது சுழற்சி வேகம் மேலும் குறைஞ்சி நீர் உருவாகுது. நீரோட அடர்த்தி அதிகம் அப்படிங்கறதால அது வழக்கம் போல மையத்தை நோக்கி செல்லுது. நீர்க்களத்திலே காந்த அலைகளால வெளியேற முடியறதில்ல. அவை நீருக்குள்ளாகவே சுழன்று சுவையாக மாற்றமடையுது. ரொம்ப துல்லியமான சுருக்கம். விண், காற்று, நெருப்பு, நீர்னு பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் உருவாகிடுச்சு. எல்லாமே அந்த துகளோட சுழற்சி வேகம் குறைவதாலையும் அணுக்கள் நெருங்கி வரதாலையும் தான் நிகழுது. இறுதியா இந்த நீர்க்களத்திலேயே அணுக்களின் சுழற்சி வேகம் இன்னும் குறையும்போது அவை மிக மிக நெருக்கமா இணைந்து திடப்பொருட்களா, அதாவது நாம பார்க்கிற மண்ணாக, பாறைகளாக, உலோகங்களா மாறுது. இதுவே நிலம். இந்த திடப்பொருள்ல காந்த அலைகள் வெளியேறவே முடியாம சுழன்று மனமாக மாற்றமடையுது. நிலம் எல்லாவற்றையும் விட கனமானது அப்படிங்கறதால மையத்துல வந்து அமருது. இப்போ பிரபஞ்சத்தோட அமைப்பை பாருங்க. மையத்துல திடப்பொருள், அதைச் சுத்தி நீர், அதைச் சுத்தி காற்று, அதுக்கு வெளியே விண்கலம். இதுவே கோள்களின் அடிப்படை அமைப்பு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பார்க்கணும். நாம வாழும் இந்த பூமி எப்படி உருவானது தெரியுமா? இந்த திடப்பொருள் மையத்துல அமர்ந்துச்சு இல்லையா? ஆமா, மையத்துல அணுக்கள் மிக மிக நெருக்கமா குவியும் போது அந்த அதீத அடர்த்தியால தாங்க முடியாத அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்துல அட்டாமிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படுற அணு சேர்க்கை நிகழுது. எக்ஸாக்ட்லி. இதனால அந்த மையப்பொருள் அப்படியே பயங்கரமான வெப்பம் கொண்ட நெருப்பு குழம்பா, லார்வாவா மாறுது. அழுத்தம் தாங்க முடியாம அந்த நெருப்பு குழம்பு வெடிச்சு தன்னை சுற்றியுள்ள நீரின் வழியே மேலே பீறிட்டு வருது.
வெளியே வந்ததும் குளிர்ந்து இறுகி நாம வாழும் நிலமாக, கண்டங்களாக, பூமியாக மாறுது. ஒரு காலியான வெளியிலிருந்து தொடங்கி பூமி உருவாகும் வரையிலான இந்த பயணம் எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. பூமியோட தோற்றத்தை இதை விட தெளிவா விளக்க முடியாது. பூமியோட மையத்துல இப்போவும் அந்த நெருப்பு குழம்பு சுழிஞ்சு கொண்டுதான் இருக்கு. இதே மையத்துல உள்ள வெப்பம் வேறு சில கோள்கள்ல அதிகமாகி மேற்பரப்பு வரை வந்துட்டா அதுவே நாம காணும் சூரியனாகவும் இரவு வானில் நாம பாக்குற நட்சத்திரங்களாகவும் மாறுது. பஞ்சபூதங்களோட அடர்த்தியும் அமைவிடமும் மாறுபடுவதால ஏற்படுற விளைவுகள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே தெளிவா புரியுது. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புது. என்ன கேள்வி அது? இந்த மாபெரும் பிரபஞ்சவியல்ல நீங்க, நான், விலங்குகள், தாவரங்கள்னு உயிரினங்கள் எங்க வருது? உயிர்கள் இல்லாத ஒரு பாறையிலிருந்து சிந்திக்கும் மனிதன் எப்படி உருவானா? பரிணாமத்தோட மிக அற்புதமான கட்டம் இதுதான். பஞ்சபூதங்கள் பிரம்மாண்டமான கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் இயங்குறது போலவே மிகச் சிறிய அளவிலையும் ஒரு கூட்டமைப்பா சேருது. ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல நீர், நெருப்பு, காற்று ஆகியவை இணையும் போது அதனுள் இருக்கிற முதல் பூதமான விண் ஒரு மையமா செயல்படத் தொடங்குது இல்லையா? ஆமா, அந்த விண் துகளோட தொடுப்பு தான் உயிராற்றலா செயல்படுது. இந்த உயிராற்றல் தான் அந்த சிறிய உடல் கூட்டமைப்பு சிதைந்து விடாம பாதுகாத்து தொடர்ந்து இயங்கச் செய்யுது. இப்படி ஒரு கூட்ட இயங்க தொடங்கும் போதுதான் பூமியில உயிர்கள் தோன்றது. இது உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்து. முதல் துகளே நமக்குள்ளும் உயிராற்றலா இருந்து நம்மை இயக்குது. குறிப்புகள்ல உள்ள மற்றொரு நுட்பமான விஷயம் நமது உடல்ல புலன்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது. இது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா. நமது உடலோட உள்ளுறுப்புகள் இயங்குவதற்கும் நாம சாப்பிடுற உணவு ஜீரணமாவதற்கும் இரத்த ஓட்டத்துக்கும் உடல்ல உள்ள காந்த ஆற்றல் செலவாகுது. அப்படி உடலின் உள் இயக்கத்துக்கு பயன்பட்டது போக மீதமுள்ள காந்தாற்றல் இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த மீதமுள்ள ஆற்றல் உடலுக்குள்ளேயே தேங்கி நிற்பதில்லையே, அது வெளியேற வழி தேடி மேல் நோக்கி நகருது. அந்த வெளியேறும் பாதைகள் தான் பரிணாமத்தோட அடுத்த படிநிலை. மீதமுள்ள காந்தாற்றல் உடலோட மேற்பரப்பை துளைத்துக்கிட்டு வெளியேற முயற்சி செய்யுது. அப்படி அது வெளியேறும் பாதைகள் தான் நமது கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். இதை சற்றே விரிவா பார்ப்போம். முதல்ல ஓரறிவு உயிரினங்கள் எடுத்துக்கலாம். அதோட உடல்ல மீதமாகும் குறைந்த அளவு காந்த ஆற்றல் தோலின் வழியே வெளியேறுது. அதுவே தொடு உணர்வாக, அதாவது அழுத்தத்தை உணரும் கருவியாக மாறுது. அதன் பிறகு உயிரினங்கள் வளர வளர அதோட உள்ளமைப்பு சிக்கலாகும்போது மீதமாகும் காந்த ஆற்றலின் அளவும் அதிகரிக்குது. அந்த ஆற்றல் வெளியேற தோல்ல உள்ள துளைகள் மட்டும் பத்தல. அதனால நாக்கு என்ற உறுப்பு உருவாகி அதன் வழியே சுவையை உணருது. இது ஈரறிவு. பிறகு மூக்கின் வழியே மணம், காதின் வழியே ஒலி, கண்ணின் வழியே ஒலின்னு படிப்படியா காந்த ஆற்றல் வெளியேறும் பாதைகள் விரிவடையுது. தொடு உணர்வு மட்டுமுள்ள ஓரறிவு உயிரினத்திலிருந்து பார்த்து கேட்டு சுவைத்து சிந்திக்கும் ஆறறிவு கொண்ட மனிதன் வரை பரிணாம வளர்ச்சி இப்படிதான் தர்க்க ரீதியா நடந்திருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு மனம். தோலின் வழியே அழுத்தத்தையும் கண்ணின் வழியே ஒலியையும் நம்ம உணர்றோம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, இந்த வெளி உலக மாற்றங்களை, அதாவது காந்த அலைகளின் தன்மாற்றங்களை உணர்ந்து கொள்வதற்காகவே உருவான ஒரு கருவிதான் மனம். மனம் என்பது ஒரு தனி உறுப்பு கிடையாது. அது இந்த உணர்வுகளின் தொகுப்பை அளவிடும் ஒரு அளவுகோல். இதையோ பத்தி யோசிக்கும்போது ஒருவித பிரமிப்பு ஏற்படுது. நீங்க ஒரு அழகான நிலப்பரப்பை பாக்குறீங்க அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோ. உங்களோட புலன்கள் மூலமா அந்த வெளி உலகத்தோடு நீங்க தொடர்பு கொள்ளும்போது உங்கள் உடல்ல உள்ள காந்த ஆற்றல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. சரி, இந்த பார்வைகள், உணர்வுகள், சுவைகள் எல்லாம் அனுபவிச்ச பிறகு எங்கே போகுது? அவை அப்படியே காற்றில் கரைந்து அழிந்து விடுதா? மனித வாழ்வோட மிகப்பெரிய கேள்வியான நினைவுகள் மற்றும் கர்ம பதிவுகள் எங்கே சேமிக்கப்படுது என்பதற்கான விடை இங்குதான் இருக்கு. இல்ல, எதுவுமே அழிவதில்லை. நாம பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல பார்த்தோமே, ஒரு சுத்த வெளி, எல்லாவற்றையும் அழுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி. அதே சுத்த வெளி உங்கள் ஒவ்வொரு உணர்வையும், நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலையும் சுருக்கி அதோட அளவை குறைத்து உங்கள் உடலின் மையமான கருமையத்துல ஒரு தரப்பதிவாக செதுக்கி வைக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தோட ஒட்டுமொத்த வரைபடமும் எப்படி ஒரு சிறிய விதைக்குள் அடங்கியிருக்கோ, அதபோல உங்கள் வாழ்நாள் முழுவதுமான அனுபவங்கள் அனைத்தும் மிக நுண்ணிய அலைவடிவில இந்த கருமையத்துல படிவாகுது. இது கேட்பதற்கு ஒரு கம்ப்யூட்டர் தன் டேட்டாவை ஹார்ட் டிரைவ்ல சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது அதை விட பன்மடங்கு சிக்கலானது மற்றும் உயிரோட்டமானது. இந்த கருமையம் அப்படிங்கிறது வெறும் உணர்வுகளை சேமிக்கும் ஒரு கிடங்கு மட்டுமல்ல. இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டும் மிக ஆழமான தத்துவமே இனிமேதான் வருது.
இந்த கருமையத்துக்குள்ளும் அதே சுத்த வெளி ஆழமாக ஊடுருஞ்சிருக்கு. அது அங்கே வெறும் சாட்சியாக இல்லாம அறிவாக இருந்து இந்த பதிவுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கு. இதுதான் மனித குலத்தோட உச்சக்கட்ட புரிதல்னு சொல்லணும். உங்களை இயக்குற அந்த உள்ளுணர்வு, நீங்க சிந்திக்கும் அந்த அறிவு, இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உருவாக்கிய அதே ஆரம்பகால சுத்த வெளிதான். வெளியிலே அது பிரபஞ்சமா விரிந்திருக்கு, உங்களுக்குள்ளே அது அறிவா சுருங்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்ற பழமொழியோட உண்மையான அறிவியல் விளக்கம் இதுதான். இந்த தகவல் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்குது? இவ்வளவு ஆழமான சிக்கலான பிரபஞ்சவியலை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் நீங்க தேக்கலாம்? நாம வழக்கமா நம்மை இந்த உலகத்திலிருந்து மற்ற மனிதர்களிடம் இருந்து தனித்த ஒரு உயிரா பார்க்க பழகிட்டோம். நான் வேறு, அவர்கள் வேறு என்ற எண்ணம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. ஆனா உங்களை உருவாக்கிய அதே வழி, உங்களை இயக்குற அதே அறிவுதான் உங்கள் எதிரே இருக்கும் நபருக்குள்ளும் இயங்கிக்கிட்டு இருக்கின்ற மாபெரும் உண்மை புரியும் போது என்ன நடக்கும்? அந்த புரிதல் வரும்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்வாக பார்க்கவோ வெறுக்கவோ முடியாது. இயற்கை வளங்களை நாம இஷ்டப்படி அழிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒன்றின் பரிணாமம்தான். மனிதர்களை மனிதன் மதித்து வாழும் பண்பு அங்கு இயற்கையாகவே மலரும். வேற்றுமைகள் மறந்து ஒற்றுமை ஓங்கும். இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான அறிவுரை கிடையாது. இதுதான் பிரபஞ்சத்தோட உண்மையான இயற்பியல் விதி. இதை ஒவ்வொரு தனி மனிதனும் உணரும்போது அது உலக அமைதிக்கும் சமாதானத்துக்கும் மிக உறுதியான அடித்தளமா அமையும். எவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு பயணம் இது! ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து தொடங்கி சுழலும் துகளாகி பஞ்சபூதங்களாகி உயிராகி மனமாகி இப்போ அந்த பிரபஞ்சத்தையே உணரும் அளவுக்கு வளர்ந்திருக்கும் அறிவாகி நிற்கிறோம். ரொம்பவே உண்மை. இந்த பிரம்மாண்டமான அலசல வாழ்க வளமுடன் என்ற நேர்மறையான அனைவரையும் உள்ளடக்கிய வாழ்த்துடன் நிறைவு செய்றோம். வாழ்க வளமுடன். நம்மை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியுமான இந்த ஆழமான தேடல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்றும் தொடரட்டும். இதோ விடைபெறும் முன் உங்களுக்குள் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு இறுதி சிந்தனை. இது நீங்களே கொஞ்சம் தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நமது உடல்ல உள்ள மீதமுள்ள காந்த ஆற்றல் வெளியேறுவதற்காகவே கண், காது உள்ளிட்ட ஐம்புலன்கள் உருவாச்சு. அவற்றின் வழியாகவே மனம் இயங்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்படியென்றால் நீங்கள் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் கண்களை மூடி காதுகளை அடைத்து புற உலக தொடர்புகளை எல்லாம் துண்டித்துவிட்டு முழுமையான அசைவற்ற நிலைக்குச் செல்லும்போது உங்களை விட்டு வெளியேற முடியாம உள்ளேயே தங்கும் அந்த காந்த ஆற்றல் என்னவாகும்? புற உலகம் சார்ந்த மனம் அங்கே செயல்பட தேவையில்லாத போது உங்கள் அறிவு மீண்டும் அந்த எல்லையற்ற சுத்த வெளியை தொடுமா? அப்படி தொட்டால் அந்த தருணத்துல நீங்கள் யார்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.